शांति अव्यक्त समिगे 26 मे 2026 परमात्माविनुடைய महावाक्यम एक दक्ष से सौदा करने वाले एक के होने के कारण सदा एक रस रहते हैं. இந்த பக்தி மார்க்கத்தில் ஆடை பலி கொடுப்பாங்க, ஒரே வெட்டு இல்லையா? அது ஒருவேளை மேம கத்திட்டே இருந்ததுன்னா அப்போ அந்த பலியை கூட முழுமையாக எடுத்துக்க மாட்டாங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களோ நான் யாருடையவன் அப்படின்ட்டு, அப்போ ஒரேடியாக நீங்கள் பலி ஆகிடுங்களேன். அந்த ஒரேடியாக பலியாகும் பொழுது மன ஃபுல்லாக யார் இருக்கிறது? ஒரு பாபா தான் இருக்கிறாரு. அப்போ பாபா சொல்கிறார், அது போல் பலியாகிறவங்க அவங்களுடைய மனநிலை சதா ஏக்ரஸாக இருக்கும். बाकी जो थोड़ा थोड़ा करके सौदा करते हैं, एक के बजाय दो नाव में पांव रखने वाले हैं, वो सदा कोई न कोई उलझन की हलचल में एक रस नहीं बनते हैं. மற்றபடி ஒருவேளை இந்த இக்கரையில் ஒரு கால் அக்கறையில் ஒரு கால், எனக்கு கலியுகமும் வேணும், எனக்கு பாபாவும் வேணும், எனக்கு அதுவும் வேணும், எனக்கு இதுவும் வேணும், ஒருவேளை ஒரு குழப்பத்தில் ஒரு ஸ்திரமான நிலையில் இல்லை, அவங்க ஸ்டேபிளாக இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கத்துலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களால் என்ன ஆக முடியாது? ஏக்ரஸ் நிலையில் இருக்க முடியாது. இஸ்லியே சௌதா கரனாக தோ செகண்ட் மே கரோ. அதனால் பாபா சொல்லாரு, நீங்கள் பாபாகிட்ட நீங்கள் பலி ஆகிறீங்கன்னா ஒரு செகண்டில் பலி ஆகுங்க. அதில் 50-50 வேண்டாம். நம்ம பலியாகணும்னு முடிவு பண்ணிட்டோம், சத்தியோக்கு போகணும், முழு ஆஸ்தியை வாங்கணும் முடிவு பண்ணிட்டோம், அது முழுமையாக பலியாகலாமே. தில்கே டுக்குடே டுக்குடே நகி கரோ. அதனால் உங்களோட இதயத்தை பிச்சு பிச்சு கொடுக்காதீங்க. இவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம், இவங்களையும் பிடிக்கும் அவங்களும் பிடிக்கும், அவங்களும் வேணும் இவங்களும் வேணும், கலியுகமும் வேணும், சங்கம் யுகமும் வேணும், பாபா வேணும், அப்படி இல்லை. பலி ஆகிறீங்க நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா முழுமையாக பலியாகுங்க. துண்டு துண்டாக உங்களுடைய இதயத்தை உடைக்காதீர்கள், ஒருவரிடம் அதை முழுமையாக கொடுத்து விடுங்கள். அதனால் பாபா நம்மக்கிட்ட எதுவுமே கேட்கல, நம்மளுடைய மனம் நம்மளுடைய இதயம் இது மட்டும்தான் கேட்குறாரு, அதை கொடுக்கல இல்லையா? நல்லது. ஓம் சாந்தி.